நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. மதுரை, கோவை, திருச்சி இந்த மாநகர எதிர்கால வளர்ச்சிக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம், அதுவும் கொடுக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை ஒழுங்காக தராமல் இழுத்தடிக்கிறாங்க. ஒசூர் விமான நிலையத்துக்கும் அனுமதி தரல. பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி நிதியையும் தரது தடுக்கிறாங்க. குடிநீர் திட்டத்துக்கு நிதி கிடையாது. இவ்வளவு அநீதிகளையும் செஞ்சுட்டு தேர்தல் வந்துடுச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வரார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். கடந்த மாதம் கூட இதே திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். நான் கேட்குறேன், அப்படி வந்தவர் இதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சு இருக்கக்கூடிய திட்டங்கள்னு எடுத்து காட்டினாரா, சொன்னாரா? எங்களால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைச்சிருக்குன்னு பட்டியல் போட்டு சொன்னாரா? இருந்தால் தானே சொல்ல முடியும். சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இதில் திமுக இந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு 19 சொல்லிட்டு போறாரு. என்னோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு சாதனை திட்டம் குறித்தும் புள்ளி விவரத்தோடு விளக்கி சொல்றேன். நம்ம அரசோட திட்டங்களால் பயனடைகிற பலரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களும் ஊடகங்கள் அதை தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, மக்களான உங்ககிட்ட கேட்டிருந்தா கூட திராவிட மாடல் திட்டங்களை வரிசையா சொல்லியிருப்பீங்களா இல்லையா? பரவாயில்ல. எப்போ டூர் மோட்லேயே இருக்கிற பிரதமருக்கு இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நேரம் இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கணும் என்ற எண்ணம் இருந்திருக்காது. அவர்கிட்ட நான் கேட்கறதெல்லாம், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு வார காலம் இங்கே தங்கி இருந்து எங்க தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்து சிறந்த தமிழ்நாடா இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி அட்டுழியங்கள் இங்கே கிடையாது. பெண்களை பாதுகாப்பாக வாழைப்போம்னு பிரதமர் சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலங்களை போய் தான் இதையெல்லாம் பேசணும். அதை விட்டு என்டிஏ கூட்டணியினர் தமிழ்நாட்டை பற்றி அவதூறா பேசுறது தமிழ்நாட்டை நாசப்படுத்தவும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை கெடுக்கணும் தான். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சியும் தொடரணும்னா 7வது முறையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும். திராவிட மாடல் தொடரணும். பாஜகவும் அதன் கொத்தடிமையும் கூட்டமும் அதோட தீமைகள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல வன்முறை காடா மாறக்கூடாது. இவங்க வந்தா தமிழ்நாட்டோட பேரை தட்சிண பிரதேசம் கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. இதை தடுக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஓரணியில் இணையணும். நம்முடைய எதிரிகளையும் பாஜகவுடைய உதிரிகளையும் வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போகுது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். கலைஞரின் மகனா உங்ககிட்ட கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உங்க பொன்னான வாக்குகளை தாருங்கள்.